Hi friends, welcome to our channel Ammi Chutney. நிறைய பேர் ஹெல்தியான ஜாஜரி ஸ்வீட் ரெசிபிஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு நம்ம கிட்ஸ்க்கெலாம் பிடிச்ச மாதிரி ஹெல்தியான ஈஸியாக செய்யக்கூடிய பொருள் விலங்கா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஏன் பொருள் விலங்கா உருண்டைன்னு பேர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பொருள் விலங்கா உருண்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொரியரிசி வறுத்து தான் செய்ய போகிறோம். இதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். இதை வெறும் வானலில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதி தான் ரோஸ்ட் ஆகியிருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இது மாதிரி அரிசி கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எல்லாமே பொரிஞ்சு வந்திருக்கும். அப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் அரிசியை போட்டோடனே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம், இல்லைனா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். இது மாதிரியே எடுத்து வச்சுருந்த 2 கப் அரிசியையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பொரியரிசி நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண இந்த பொரியரிசியை மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்து சலித்து எடுத்துக்கலாம். பொரியரிசி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக 1/2 கப் அளவுக்கு நல்ல முத்தின தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். தேங்காவை நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் நம்ம வெறும் வானலில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காவை இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்தோன்னா பொருள் விலங்கா உருண்டை நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ண தேங்காவை சேர்த்துருக்கோம். இது மாதிரியே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை முழுசாக சேர்க்காமல் 1க்கு பாதியாக உடச்சி கூட சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ண கருப்பையில் 1/2 கப் சேர்த்துருக்கோம். இது நல்லா வாசமாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளையில் கூட சேர்த்துக்கலாம். சுகரோடு சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பொரியரிசி பவுடர் பண்ணும்போது அது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் பொரியரிசி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எல்லா பொருளையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். பொரியரிசி மாவை அதிகமாக சேர்த்துட்டு மற்ற பொருளோட அளவை கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வெல்லத்தோட அளவும் மாறும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எடுத்த 2 கப் பச்சரிசிக்கு 3 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நாட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஃப்ளேமை சிம்மில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கு பதிலாக வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் யூஸ் பண்ணும்போது அதை ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பொருள் விலங்கா உருண்டைக்கு ரொம்பவும் பாக திக்காக காய்ச்சாமல் ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்த உடனேவே இறக்கிடலாம். பாகு முடுகி திக்காகிடுச்சுன்னா பொருள் விலங்கா உருண்டை ஹார்டாகிடும். அதனால் சரியான பதத்தில் பாகு இறக்கிடலாம். பாகு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து வச்சுருந்த பொரியரிசி மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாகு மீதி வச்சுட்டு எல்லா பாகையும் இப்போ சேர்த்துடலாம். மீதி வச்சுருக்கிற பாகை கடைசியாக நம்ம உருண்டை பிடிக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போது பாகை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் எல்லா பொருளோட அளவையும் ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். இதில் வேர்க்கடலை அதிகம் பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது மாதிரி பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். சூடாக இருக்கிற பாகை எல்லா மாவோடையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பாகையும் மாவோடு மிக்ஸ் பண்ணதுமே கொஞ்சம் ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா ஆறிடுச்சுன்னா சரியாக உருண்டை பிடிக்க வராது. அதனால் சூடு லைட்டாக இருக்கும் போதே நம்ம நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிடணும். சப்போஸ் கை சூடாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கை அளவுக்கு பொரியரிசி மாவை எடுத்து வச்சுக்கலாம். பொரியரிசி மாவை கையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு கை சூடாக இருக்காது. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த பாகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிடலாம். பாகு ஆறி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். எல்லா பாகையும் சேர்த்ததுக்கப்புறம் கையால் எடுத்து பிடிக்கும் போது இது மாதிரி பிடிப்படணும். அந்த அளவுக்கு நம்ம சரியாக பாகு சேர்த்துக்கணும். இந்த உருண்டை பிடிக்கும் போது கை சுடாமல் இருக்கிறதுக்காக பொரியரிசி மாவை தொட்டுக்கிட்டே பிடிப்பாங்க. கடைசியாக எல்லா உருண்டையும் பிடிச்சதும் மீதி இருக்கிற பொரியரிசி மாவை அந்த உருண்டை மேலெலாம் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. அதை பார்க்கும்போது உள்ளே என்ன பொருள் இருக்குன்னு தெரியாதான். அதனால தான் பொருள் விலங்கா உருண்டைன்னு சொல்கிறாங்க. இது உண்மைதானான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஹெல்தியான பொருள் விலங்கா உருண்டை ரெடி ஆகிடுச்சு.
இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்ட அளவுக்கு 15லேருந்து 20 பொருள்விலங்காய் உருண்டை அளவுக்கு வரும். இந்த பொருள்விலங்காய் உருண்டையை 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ 10 டேஸ்க்கு அப்புறம் இந்த பொருள்விலங்காய் உருண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பொருள்விலங்காய் உருண்டை கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும், அதனால தான் இதை கெட்டி உருண்டைன்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தியான இந்த பொருள்விலங்காய் உருண்டையை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியான இந்த பொருள்விலங்காய் உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.